ஆரியர்கள் குறித்து பெரியார் தவறான கருத்தை திணிக்க முயற்சித்தார்னு. ஆரியர்கள் வார்த்தையே கிடையாது. இந்த 60-70 வருஷமா தவறான ஒரு உதாரணத்தை உருவாக்கி இருக்காங்க. ஆரியர் திராவிடங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கி இருக்காங்க. பெரியார் மேல ஒரு தேவையில்லாத உருவாக்கி அவர் ஆளுநர் ரவி அவர் படிச்சுட்டு பேசுறாரா படிக்காத பேசுறாரா சொல்றாரு. அவர் பேசின பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் அப்படி பின்னோக்கி பாருங்க. இந்த உலகம் படைக்கப்பட்டது ரிஷிகளால் வேதங்களால் என்றார். இது உண்மையாது? அவருடைய தலைவர் டெல்லியில் இருக்கிறவர் சொல்றார், நான் பயாலஜிக்கல் மேன் இல்லை, நான் நான் பயாலஜிக்கல் மேன் என்றார். இப்ப நாமெல்லாம் இங்க இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடகங்கள் சார்ந்தவர்கள்லாம் இந்த தாய் தந்தை தான் நமக்கு இந்த உருவத்தை கொடுத்தாங்கன்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க? தாய் தந்தைலாம் கிடையாது, ரிஷிகளும் வேதங்களும் தான் அந்த உருவத்தை கொடுத்ததுன்றாங்க. அதனால மூட நம்பிக்கை உள்ளவர்கள் இப்படிதான் பேசுவாங்க. அரசியல்வாதிகளும் பணக்காரர்களும் தங்களுடைய பிள்ளைகளை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல மும்மொழி கொள்கையில தான் படிக்க வைக்கிறாங்க. மும்மொழி கொள்கை இல்லைங்க, 4 மொழி கொள்கையிலையும் படிக்க வைக்கலாம். அவங்க விருப்பம். நான் என்ன சொல்றேன், அவர்களுடைய விருப்பம் எந்த மொழியெல்லாம் படிக்க வைக்கட்டும். சார், ஏழை மக்கள் யாரா படிக்க வேண்டாம். இப்ப இந்தி பிரச்சார சபா டி நகர்ல இருக்கு. இந்தி பிரச்சார சபா போயிட்டு யாராவது மூடுறாங்களா? மூடணும்னு சொல்றாங்களா? இந்தி பிரச்சார சபால நிறைய பேர் படிக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், எங்க குழந்தைகளுக்கு என்ன படிக்க வேண்டும், எந்த பாடத்தை விருப்ப பாடமாக எடுக்க வேண்டும் அவங்களுக்கு தெரியும், அவங்க முடிவு பண்ணணும். நீங்க திணிக்காதீங்கன்றோம், என்ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் சொல்றோம். அதை நீங்க யார் எடுத்துட்டு வரது எங்களுக்கு தெரியாதா? அதை நாங்க முடிவு பண்ணுவோம். பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு அரசுடைய துறை. எங்க குழந்தைகளுக்கு எது தேவைன்னு அரசு முடிவு பண்ணோம், எங்க குழந்தைகள் முடிவு பண்ணுவாங்க. நீங்க திணிக்காதீங்க எந்த உடை போடணும், என்ன உணவு சாப்பிடணும், என்ன கல்வியை படிக்கணும். இந்த கல்வியை இருமொழி கொள்கையை படிச்சவங்க தான் இன்னைக்கு நாசால விஞ்ஞானியா இருக்காங்க. மயில்சாமி அண்ணாதுரை ராக்கெட் விட்டுட்டு இருக்காரு. அப்துல் கலாம் இருமொழி கொள்கை பிடித்தவர் தான், ஜனாதிபதியா இருந்தார், மிகப்பெரிய விஞ்ஞானியா இருந்தாரு. சுந்தர் பிச்சை இன்னைக்கு கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓ இருமொழி கொள்கை படிச்சவர் தான். இன்னைக்கு முத்துவேல் வீரமுத்து ராக்கெட் விட்டார், அவரும் இருமொழி கொள்கை விழுப்புரம் ஸ்கூல்ல படிச்சவர் தான். இருமொழி கொள்கையை படிச்சவங்க தானே இன்னைக்கு மிகப்பெரிய ஜாம்பவன்களாக மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருக்காங்க. என்ன குறை இருக்குதுல? எங்களுக்கு 3வது மொழி வேண்டுமா 4வது மொழி வேண்டுமா என்பதை எங்கள் குழந்தைகள் தீர்மானிப்பார்கள். நீங்க தீர்மானிக்காதீங்க டெல்லியில உட்காந்து. தமிழகம் தொடங்கி பிற மாநிலங்கள் கர்நாடகா ஆந்திரா இங்கேயும் மாநில மொழிகள் ரசிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு குரல் கொடுத்து வராங்க. இப்ப மொழி பிரச்சனையில தென் தமிழகத்துல மீண்டும் ஒரு இயக்கத்துக்கோ ஒரு போராட்டத்துக்கோ திட்டமிட வேண்டிய அவசியம் இருக்கார் காங்கிரஸ் தேசிய தலைமை இல்ல. அது பாஜக அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடக்கூடாது, அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்றோம். எங்கள் மொழி நாங்க தீர்மானிப்போம், எங்க குழந்தை எதை படிக்கணும்னு தீர்மானிப்பாங்க. அவங்க எங்களை டிக்டேட் பண்ண வேண்டாம், ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ரைட், தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.